இனிமையான மாலை வணக்கங்களுடன் இன்றைய தினம் இந்த கைத்தொழில் ரசாயனத்தை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். கைத்தொழில் ரசாயனத்தில் ஒரு முக்கிய அம்சமாக அமைகின்றது பல்பௌதியங்கள், பாலிமர்ஸ். என்ற லெட்டின் சொல்லுக்குரிய ஆங்கில அர்த்தம் பார்ட், அதனை தமிழில் பகுதி என்கின்றோம். இந்த பகுதியானது ஆனால் அது ஒரு கலை சொல்லாக அமையும் போது பகுதியம் என்ற ஒரு சிறப்பு சொல்லாகவே கெமிஸ்ட்ரியில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பொலிமர் என்றால் பல் பகுதியங்கள். உண்மையிலே இந்த பொலிமரில் ஒரு எளிய அலகு உண்டு, அது மொனோமர், ஒரு பகுதியம். இரண்டு ஒரு பகுதியங்கள் இணையும் இடத்து அது டைமர், இரு பகுதியம். இவ்வாறே ட்ரைமர், டெட்ராமர் என்று தொடரும். நூற்றுக்கணக்கான எளிய அலகுகள் இணையும் போது அது மொனோமர். ஆனால் பல்லாயிரக்கணக்கில் இணையும் போது அது பொலிமர். இந்த வகையில் இந்த பொலிமர் எமது அன்றாட வாழ்விலே மிக முக்கிய பங்குகளை வகிக்கின்றது. அந்த நான் இப்பொழுது இந்த பொலிமருடைய பல்பகுதியங்களுடைய வகைகளை பார்ப்போம். இவற்றை பாகுபடுத்தும் போது முதலில் இயற்கை பல்பகுதியங்கள், தொகுப்புக்குரிய பல்பகுதியங்கள் என இரு வகைக்குள் அமைகின்றன. இயற்கை பல்பகுதியங்கள் என குறிப்பிடும் போது உதாரணமாக ரப்பரை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இயற்கை ரப்பர். தொகுப்பிற்குரிய பல்பகுதியங்கள், சிந்தட்டிக் பாலிமர்ஸ், உதாரணத்திற்கு பொலித்தீன், பொலி எதீன் பொலித்தீன். இது இயற்கை பல்பகுதியம், செயற்கை பல்பகுதியம். இங்கே பல இயற்கை பல்பகுதியங்கள் உண்டு. புரதங்கள், கார்போஹைட்ரேட்ஸ் என பல உண்டு. எனினும் எமது பாடத்திட்டத்தில் இயற்கை ரப்பர் மட்டும் உண்டு. தொகுப்புக்குரிய பல்பகுதியங்களிலும் இந்த பாடத்திட்டம் சில வரையறைகளுடன் மட்டும் நின்று கொள்கின்றது. அடுத்த வகையாக நாங்கள் பார்க்கின்றோம் கூட்டல் பல்பகுதியம், ஒடுக்கல் பல்பகுதியம். இந்த அடிஷன் பாலிமர்ஸ் என்று சொல்லப்படும் போது எதுவித இழப்புமின்றி எளிய மூலக்கூறுகள் இணைந்து அமைவது கூட்டல் பல்பகுதியம். இதற்கு உதாரணம் பொலித்தீன். எதீன் மூலக்கூறுகள் எவ்வித இழப்புமின்றி ஒன்றன் பின் ஒன்றாக இணைகின்றன. அடுத்தது ஒடுக்கல் பல்பகுதியம். இது கண்டென்சேஷன் பாலிமர்ஸ், ஆனால் சிந்தட்டிக் வகைக்குள் தான் இது அமைகின்றது. கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் என்று சொல்லப்படும். அமோனியா, நீர், அல்கஹால் போன்ற எளிய மூலக்கூறுகளை இழந்து இணைகிறவை இந்த ஒடுக்கல் பல்பகுதியம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தட்டிக் பாலிமர்ஸ் வகை. அதுக்கு அடுத்ததாக வகை 3 நீட்டச் சங்கிலி பல்பகுதியங்கள், குறுக்கு சங்கிலி அல்லது வலைப்பின்னல் பல்பகுதியம் என்ற வகை வருகின்றது. நீட்டச் சங்கிலி அல்லது நேர்கோட்டு சங்கிலி பல்பகுதியம் எனும் போது மூலக்கூறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைந்து செல்லும். குறுக்கு சங்கிலி பல்பகுதியங்கள் என குறிப்பிடும் போது மூலக்கூறுகள் முப்பரிமாண வலைப்பின்னல் அமைப்பில் இணைந்து செல்லும். அடுத்ததாக வகை 4. இந்த வகை 4 வெப்பம் இழக்கும் பல்பகுதியம். இழகிறது, தெர்மோபிளாஸ்டிக் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகின்றார்கள். உங்களுக்கு மிக சுலபமான உதாரணம் இந்த பொலித்தீன். அதனை லேசாக வெப்பமாக்கி என்பது இழகும், குளிர விட மீண்டும் இறுகும். பிவிசி பைப்புகளை பார்த்திருப்பீர்கள். இந்த பிவிசி குழாய்களும் அவ்வாறுதான். சூடாக்க இழகும், குளிர விட இறுகும், மீண்டும் சூடாக்க இழகும், குளிர விட இறுகும். இவை பொதுவாக இந்த நீட்டச் சங்கிலி பல்பகுதியங்கள் இந்த வெப்பம் இழக்கும் வகையிலே தான் அமைகின்றன. வெப்பம் இறுக்கும் பல்பகுதியங்கள், தெர்மோசெட், பொதுவாக குறுக்கு சங்கிலி பல்பகுதியங்கள் இதற்குள்ளே அமைகின்றன. ஒரு முறை சூடாக்கும் போது அது அமைப்பு மாறி இறுகிவிடும். மீண்டும் சூடாக்கின் இழக மாட்டாது. இது வெப்பம் இறுக்கும் பல்பகுதியம். இதற்கு நல்ல உதாரணம் இந்த பேக் லைட் ஆகும். பேக் லைட் என்பது வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த மின்சார ஆளிகள்
இந்த ஹோல்டர்ஸ் இதுகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இது பேக்லைன். இது வெப்பம் இருக்கும் வகை. இது பொதுவான பாகுபாடு ஆகும். இதனை தொடர்ந்து நாம் சில உதாரணங்களுக்கு வரப்போகின்றோம். அதிலே முதலில் இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். உதாரணமாக பொலித்தீனை வைத்துக் கொண்டு குறிப்பிடுகின்றேன். எளிய அலகு சிம்பிள் யூனிட்ஸ் எனப்படுகிறது, அல்லது மோனோமர் ஒரு பகுதியம் எனவும் கூறலாம். எதீன் இதனுடைய எளிய அலகு ஆகும். மீள் அலகு ரிப்பீட்டிங் யூனிட் பாருங்கள், அங்கே தருகின்றேன். அந்த இரட்டை பிணைப்பு உடைந்து இந்த CH2 ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு பிணைப்புகளை நீட்டிக்கொள்கின்றன. அது தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இணையும் போது ஒரு பல்பகுதிய மூலக்கூறு அமைகின்றது. இதிலே அந்த பல்பகுதிய மூலக்கூறின் கட்டமைப்பை குறைந்தது 2 பகுதியங்களை போட்டு டொட்டாக போட்டு விடுங்கள், அல்லது அடைப்பு குறிக்குள் அந்த CH2 போட்டு நல்லா கவனிக்க வேண்டும். அந்த கோட்டை அந்த பொண்டை வெட்டி சதுர அடைப்புக்குறியை இடுங்க. பொண்ட் வெட்டுப்பட வேண்டும். அந்த சதுர அடைப்புக்குறிக்கு வெளியே n டைம்ஸ் என்று போடுங்க. பொதுவாக இந்த என்னுடைய பெருமானம் 10,000க்கு மேல் உண்டு. எளிய அலகு, மீள் அலகு, பல்பகுதிய மூலக்கூறு, இந்த 3 சொற்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். கேள்வியை பொறுத்து நீங்கள் விடையளிக்க வேண்டி அமையலாம். எளிய அலகெனும் போது மீளலகை குறிப்பிடாதீர்கள். மீளலகெனும் போது பல்பகுதிய மூலக்கூறை காட்டிவிடாதீர்கள். அதாவது அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை போட்டு n டைம்ஸ் என்று காட்ட வேண்டாம். இது முன்பு பரீட்சிக்கப்பட்டுள்ளது. எளிய அலகு என்ன, மீளலகு என்ன, பல்பகுதிய மூலக்கூறு என்ன. சரி, இந்த வகையிலே நாம் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். இந்த கூட்டல் பல்பகுதியங்களில் ஒரு பகுதியமானது மொனோமர் நிரம்பா பிணைப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்ட எதீன் இதற்கு நல்ல உதாரணம். அந்த நிரம்பா பிணைப்புகள் உடைந்து, அதில் உள்ள அந்த பை பிணைப்புகள் உடைந்து அவை தொடர்ச்சியாக இணையும். இதனால் ஒரு பகுதியத்தின் மூலர் திணிவும் மீள் அலகின் மூலர் திணிவும் சமனாக அமையும். மூலர் திணிவுகள் மாறுபட மாட்டாது. இதனுடைய ஒரு பகுதியத்தினதும் மீள் அலகினதும் மூலர் திணிவுகள் சமமாக அமையும். மறக்க வேண்டாம், பல்பகுதிய மூலக்கூறின் திணிவு அல்ல. ஆயினும் ஓபிட்டல் கலப்பு மாறுபடும். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட எதீனில் கார்பனின் ஆர்பிட்டல் கலப்பு sp2. ஆனால் அது மீளலகாக மாறும்போது sp3 ஆக மாறும். ஆகவே ஒரு பகுதியத்தின் மூலர் திணிவும் மீளலகின் மூலர் திணிவும் சமனாகும். பல்பகுதிய மூலக்கூறு இதைப்போல் 10,000 மடங்கு கூட அமையும். ஆயினும் ஒரு பகுதியத்திற்கும் மீளலகிற்கும் ஆர்பிட்டல் கலப்பில் வேறுபாடு உண்டு. அடுத்ததாக பாருங்கள், இப்பொழுது நாம் சில உதாரணங்களை பார்க்க போகின்றோம். இந்த தொகுப்புக்குரிய பல்பகுதியங்களில் பொதுவாக பிளாஸ்டிக் வகை என்று குறிப்பிடப்படுகின்ற நீட்டச் சங்கிலி கூட்டல் பல்பகுதியங்களை பார்ப்போம். இந்த பொதுவாக இந்த எளிய அலகை பாருங்கள். G என்ற ஒரு கூட்டத்தை போட்டு CH டபுள் பாண்ட் CH2 என குறிப்பிட்டுள்ளேன். இந்த G ஆனது ஒரு மீளலகாக அந்த கூட்டம் மாறும்போது எவ்வாறு அமைகின்றதனை பாருங்கள். G மாற மாற வெவ்வேறு வகையான பல்பகுதியங்கள் அமையும். இங்கே பாருங்கள், முதலாவது G ஆனது H ஆக அமைந்தால் அது எதீன். அதிலிருந்து உருவாகிற பல்பகுதியம் பொலித்தீன். அருகே அந்த காட்டப்பட்டுள்ளது. அவை தொடர்ந்து G ஆனது குளோரினாக அமைந்தால் அந்த எளிய அலகினது பெயர் வைனைல் குளோரைடு. அதிலிருந்து உருவாகிற பல்பகுதியம் பொலிமர் பொலிவைனைல் குளோரைடு. இதுதான் PVC பைப்புகள், PVC குழாய்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். மூன்றாவதாக இந்த G என்றது CH3 கூட்டமாயின் புரோப்பீன் அல்லது புரோப்பலீன்.
இதனுடைய பல்பகுதியம் பொலிப்ரோபீன். நாலாவதாக ஜி ஆனது பென்சீன் வளையமாக அமைந்தார், ஏரைல் கூட்டமாக அமைந்தார். அது ஃபீனைல் எதீன், ஆனால் அதற்குரிய வழக்கமான பெயர் ஸ்டைரீன். அங்கே உருவாகிறது பாலிஸ்டரீன். அடுத்து இங்கே ஒரு சின்ன வேறுபாடு. இங்கே இப்பொழுது எதீனில் உள்ள 4 எச் அணுக்களும் 4 புளோரின் அணுக்களால் பிரதியிடப்படுகின்றன. இதற்கு பெயர் டெட்ரா புளோரோ எதீன். இதில் இருந்து உருவாகின்ற பாலிமர் பல்பகுதியம் மிக முக்கியமான ஒன்று பாலி டெட்ரா புளோரோ எதீன், PTFE என சுருக்கமாக குறிப்பிடுவோம். இதற்கு இன்னும் ஒரு வர்த்தக பெயர் டெஃப்லான். டெஃப்லான் இதனுடைய வர்த்தக பெயர். இவை உங்களுக்குரிய நீட்டச் சங்கிலி கூட்டல் தொகுப்புக்குரிய பல்பகுதியங்களுக்கு உதாரணம். இவை யாவும் வெப்பம் இழக்கும் வகைக்குரியன. அடுத்ததாக நீட்டச் சங்கிலி ஒடுக்கல் பல்பகுதியங்களை பார்ப்போம். இந்த வகையிலே முதலாவது உதாரணம் பாலியஸ்டர். பாலியஸ்டர் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒன்று. நாம் பயன்படுத்துகின்ற ஆடைகள் பாலியஸ்டராகத்தான் இருக்கின்றன. அதிலே குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த டெர்லின் அல்லது டெக்ட்ரான். சாதாரணமாக 80-20, 60-40 என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். 100% பருத்தியில் காட்டன் இதில் பயன்படுத்தும் போது அது உடலிற்கு சிறந்தது வெப்பவலய நாடுகளுக்கு. எனினும் அதனை அழுத்துதல், அதாவது அயன் பண்ணி எடுத்தல் கொஞ்சம் கஷ்டம். அதே சமயத்தில் 100% டெர்லினும் எங்களுக்கு உகந்ததல்ல, வியர்க்கும். இரண்டாவதாக இந்த வியர்வை அதில் காய மாட்டாது. அதில் இந்த பாக்டீரியாக்கள் போன்றவை சேர்ந்து தோலை பாதிக்கும். அதனுடைய 100% டெர்லின் அல்லது டெக்ட்ரோனும் பயன்படுவதல்ல. டெர்லின் என்றது பிரித்தானிய நாட்டின் பெயராகவும் டெக்ட்ரான் அமெரிக்காவின் குறிப்பிடாகவும் அமைகின்றன. இரண்டும் ஒன்றுதான். இதனுடைய எளிய அலகை பாருங்கள். இந்த டெர்லின் அல்லது டெக்ட்ரான், இது ஒரு பாலியஸ்டர் பாருங்க. இதில் ஒன்று ஈர் ஐதருக்கு ஆல்கஹால், ஒரு எளிய அலகு. அதற்கு அல்லது 1,2 எதேன் டையால், மரபு பெயர் எதலீன் கிளைகோல். மற்ற எளிய அலகு ஒரு டை கார்பாக்சிலிக் அமிலம். 2 கூச் கூட்டங்கள் COOH கூட்டங்கள் அமைகின்றன. இதனுடைய IUPAC பெயர் 1,4 பென்சீன் டை கார்பாக்சிலிக் ஆசிட். இதனுடைய வழக்கு பெயர் டெரிதலிக் ஆசிட். அதன்படியாத்தான் இதை டெர்லின் என்று குறிப்பிட்டார்கள். இங்கே பாருங்கள், இவை எவ்வாறு இணக்கம் அடைகின்றன. இந்த ஆல்கஹாலில் உள்ள எச்சும் கூச் கூட்டத்தில் உள்ள OH இணைந்து நீராக அகற்றப்படும். ஆகவேதான் இந்த மீள் அலகை அங்கே பாருங்கள், மேலே நான் தந்திருக்கின்றேன். ஒட்சிசன் ஆல்கஹால் பகுதி CH2 உடன் அமைய வேண்டும். ஆனால் கார்பாக்சிலிக் அமில பகுதியில் OH நீக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த மீள் அலகில் ஒட்சிசன் கார்பனுடன் CH2 கூட்டத்துடனும் கூச் கூட்டத்தில் ஒரு OH அகற்றப்பட COO என்று மறு அந்தத்திலும் முடிவடைகின்றன. இது இங்கே அப்ப 2 எளிய அலகுகள் இணைந்து, ஆனால் உண்மையாக இங்கே 2 எளிய அலகுகள் உண்டு இந்த சூத்திரத்திலே. இந்த 2 இணைந்துதான் மீளலகாக அமைகின்றது. இதிலே டெரிதலிக் அமிலம் தான் முக்கியம். சுருக்கமாக டெரி கார்பாக்சிலிக் ஆசிட் என்று போட்டிருக்கின்றேன். டெரிதலிக் அமிலம் முக்கியம். 1,2 டை கார்பாக்சிலிக் அமிலங்களோ அல்லது 1,3 டை கார்பாக்சிலிக் அமிலங்களோ உறுதியான பாலிமர்ஸை பல்பகுதியங்களை கொடுப்பதில்லை. இந்த டெர்லினுடைய கட்டமைப்பும் கீழே காட்டப்பட்டுள்ளது.
இதற்கு அடுத்த உதாரணம் தான் நைலோன் 66. அதனுடைய கட்டமைப்பு கீழே தொடர்ந்து வருகின்றது. இந்த டெர்லினுடைய கட்டமைப்பை நாங்கள் அங்கே போலி எதீன் தலேட் என்றும் குறிப்பிடுகின்றோம். PET போலி எதீன் தலேட். ஆனால் இந்த நம்முடைய வள புத்தகத்தில், அதாவது இந்த யூனிட் 14க்குரிய இந்த ரிசோர்ஸ் புக்கிலே இந்த ஒட்சிசன் தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்கஹால் OH இழந்ததாகவும் அமிலம் H மட்டும் இழந்ததாகவும் காணப்படுகின்றது. அது தவறு. அல்கஹால் Hம் அமிலம் OH இழந்துதான் எசுத்தர் உருவாகும். இங்கே இந்த நீரை அகற்றுவதற்கு கன்சன்ட்ரேட்டட் செரிஸ் சல்பியூரிக் அமிலம் பயன்படும். அடுத்ததாக நைலான். இந்த நைலான் எளிய அலகு வந்து நைலோனிலே நாங்கள் பார்ப்போம் எளிய அலகுகள் 2. ஒன்று ஹெக்சேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். நைலோன் 66 உதாரணமாக கொண்டு சொல்லுகின்றேன். ஹெக்சேன் டைஆயிக் ஆசிட். இதனுடைய வழக்கு பெயர் அல்லது சாதாரண பெயர் அடிபிக் அமிலம். அடுத்தது ஹெக்சேன் டை அமின். ஹெக்ஸாமெதைல் அமைன் என்றது வழக்கு பெயர். ஹெக்சேன் டை அமின். செரிசல்பூரிக் அமிலத்தை சேர்க்கும் போது அமிலத்தின் OH NH2 கூட்டத்தில் உள்ள H நீராக இழக்கப்படுகின்றது. இழந்து இந்த பாலிமர் உருவாகின்றது. அதனுடைய கட்டமைப்பை கவனியுங்க. கார்பாக்சிலிக் அமிலத்திலும் 6 கார்பன் அணுக்கள், 4 மெதலீன் கூட்டங்கள் CH2, 2 கூச் கூட்டங்கள். டை அமினிலும் 6 கார்பன்கள். அதுதான் நான் சொன்னேன் ஹெக்ஸா மெதலீன் டை அமீன். நன்றி. ஆனபடியால் கார்பன் எண்ணிக்கை இங்கே 2 எளிய அலைகளிலும் 6 இருப்பதனால் இதனை நாங்கள் நைலோன் 66 என்று குறிப்பிடுகின்றோம். சாதாரணமாக ஆடைகளுக்கும் வேறு தேவைகளுக்கும் இந்த நைலோன் 66 பயன்படுத்துகின்றார்கள். நைலோன் நூல்கள் உண்டு. இதே போல நைலோன் 610 என்ற இன்னும் ஒரு நைலோன் வகையும் உண்டு. அது சற்று கடினமான நைலோனாக அமைகின்றது. உதாரணமாக இந்த வாகன டயர்களில் இந்த வகை நைலோன்கள் சேர்க்கப்படுகின்றன. அதிலே இந்த கார்பன் எண்ணிக்கை 10 உடைய டைகார்பாக்சிலிக் அமிலம் அமையும். அதாவது இந்த CH2 4 times என்று அமைவதற்கு பதில் அமிலத்தில் CH2 8 times என்று அமையும். இது நைலோன் 610. இந்த நைலோனின் பயன்களும் உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஒன்றுதான், புதிதானவை அல்ல. இந்த அடுத்து நாம் போகின்ற பகுதி வலைப்பின்னல் பல்பகுதியங்கள். அந்த வகையிலே எமது பாடத்திட்டத்தில் ஒரே ஒரு உதாரணம் உண்டு, பேக்லைட். இந்த பேக்லைட்டின் எளிய அலகுகள் மேலே காட்டியுள்ளேன். பீனோலும் மெதன் அல்லும் இணைந்து பேக்லைட்டும் நீரும் உலக்கப்படுகிறது. இந்த எவ்வாறு அவை இணைகின்றன என்பதை கீழே பாருங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பீனால் ஒரு ஏவற்படுத்தும் ஓதோபரா வழிகாட்டி. ஆகவே ஓதோ பராதானங்களில் உள்ள ஐதரசன் தான் இங்கு தாக்கு பகுதியாக அமையும். மெதன் அல்லது ஃபார்மால்டிஹைடின் ஆக்சிஜனும் இந்த ஓதோ அல்லது பரா ஹைட்ரஜன் அணுக்களும் இணைந்து நீராக இழக்கப்பட முப்பரிமாண வடிவிலே இல்லை. இங்கே CH2 கூட்டம் இடையே அமைகின்றது 2 சங்கிலிகளுக்கு இடையில். இந்த CH2 கூட்டத்தில் கார்பனானது sp3 கலப்பு. ஆகவே இது முப்பரிமாண வடிவில் அமையும் ஒரு பல்பகுதியம்.
வலைப்பின்னல் பல்பகுதியம் எல்லா திசைகளிலும் இணைகின்றது. இது பேக்லைட். இதனுடைய பயன் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இந்த மின்சார ஆளிகள், மின்சார உபகரணங்கள் போன்றவை செய்ய பயன்படுத்துகின்றோம். இது வெப்பம் இறுக்கும் வகைக்குரியது. எனவே பேக்லைட் ஆனது ஒரு தொகுப்புக்குரிய குறுக்கு சங்கிலி வெப்பம் இழக்கும் வகைக்குரிய முப்பரிமாண வலைப்பின்னல் பல்பகுதி. இது பேக்லைட். அடுத்து மாணவர்களே, நாம் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றோம். இந்த நீட்டச் சங்கிலி பல்பகுதிய மூலக்கூறுகள் எவ்வாறு அமைகின்றன என பாருங்கள். அவை நெளிந்து நெளிந்து காணப்படும். அந்த மூலக்கூறுகளுக்கிடையே நலிந்த லண்டன் விசைகள் அல்லது வந்தர்வால்ஸ் விசைகள் அமையும். இந்த பொலித்தீன் பொதுவாக இந்த நீட்டல் வகை. எனினும் பொலித்தீனில் கிளை கொண்ட பல்பகுதியங்களையும் ஆக்குகின்றார்கள். இந்த நீட்டச் சங்கிலிக்கும் கிளை கொண்ட பல்பகுதியத்துக்கும் ஒரு வேறுபாடு. இந்த நீட்டச் சங்கிலி மூலகங்கள் நெருக்கமாக அமைக்கப்படலாம் இந்த மூலக்கூறுகள். ஆனால் கிளைச்சங்கிலிகள் அவ்வாறு அல்ல. அடுத்தது வலை போன்ற பல்பகுதியங்கள். அது வலைப்பின்னல் அமைப்பு. அந்த லானா லானாவாக தெரிகிறது, வலைப்பின்னல் அமைப்பு. அதற்குரிய உதாரணத்தை ஏற்கனவே பார்த்திருந்தோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த நீட்டல் மற்ற கிளை கொண்ட பல்பகுதியங்களில் அந்த மூலக்கூறுகள் நெருக்கப்பட்ட இடங்களும் ஐதாக அமையும் இடங்களும் காட்டுகின்றேன். இந்த மூலக்கூறுகள் நெருக்கமாக அமைகின்ற பகுதி பளிங்குரு பிரதேசங்கள் என்றும், அவை ஐதாக அமைகின்ற பகுதி பளிங்குருவற்ற பிரதேசங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இது நீட்டல் கிளை கொண்ட பல்பகுதியங்களில் காணப்படும். பொலித்தீனில் இந்த ரெண்டு வகையும் உண்டு. இங்கே பாருங்கள். இந்த மேலும் இந்த பளிங்குரு பிரதேசங்கள் ஒளி சிதறுகையை கொடுப்பதனால் ஒளி அதற்கூடாக ஊடுருவ மாட்டாது. இதனை விட இந்த நீட்டச் சங்கிலி பல்பகுதியங்கள் நெருக்கமாக அடுக்கப்படும் இடத்து அதனுடைய அடர்த்தி கூடும். அதை உயர் அடர்த்தி பொலித்தீன் என்பார்கள். ஆனால் கிளைச்சங்கிலி பல்பகுதியங்கள் அவ்வாறு நெருக்கமாக அடுக்கப்படுவது கடினம். அதனை நாம் ஐதான லோ டென்சிட்டி தாழ் அடர்த்தி பொலித்தீன் என்போம். இது ரெண்டும் உங்களுக்கு மிக முக்கியமான சில விடயங்கள். இதனை தொடர்ந்து நாம் இனி நோக்க வேண்டிய இன்னும் ஒரு பகுதி உண்டு. அதுதான் இந்த இயற்கை பல்பகுதியங்கள். இந்த இயற்கை பல்பகுதியங்களை பொறுத்தவரையில் நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு இயற்கை பல்பகுதியம் ரப்பர். இயற்கை ரப்பர். இப்பொழுது அந்த இயற்கை ரப்பருக்குள் நாம் செல்வோம். இயற்கை ரப்பரை பொறுத்தவரையில் அதனுடைய எளிய அலகு ஐசோப்ரின். அதனுடைய IUPAC பெயர் 2-methyl 1,3 பியூட்டாடையீன். ஆனால் வழக்கு பெயர் அல்லது சாதாரண பெயரீடு ஐசோப்ரின். அங்கே பாருங்கள், 2 இரட்டை பிணைப்புகள் அமைகின்றன. இந்த மீள் அலகில் இந்த 2 இரட்டை பிணைப்புகளும் உடைக்கப்பட்டு புதிதாக நடுவில் ஒரு இரட்டை பிணைப்பு உருவாகும். இந்த CH2 இரண்டினதும் அந்தங்களில் ஒவ்வொரு பிணைப்புகள் அமைகின்றன. இதில் மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், இது சிஸ் வடிவம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சேதன ரசாயனத்தில் நாம் இந்த சிஸ் வடிவத்தை பற்றி கதைக்கின்றோம். சிஸ் பாலிமர்ஸ், டிரான்ஸ் பாலிமர்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம். இங்கே இந்த சிஸ் பாலி ஐசோப்ரின் தான் இயற்கை ரப்பர். எனவே இந்த மீள் அலகு அமைகின்ற முறையை பாருங்கள். இந்த மூலக்கூறு எவ்வாறு அமைகின்றது.
சிஸ் வடிவ மூலக்கூறாக அமைய வேண்டும். இந்த CH2 கூட்டம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பின் ஒரே புறத்தில் அமைந்து செல்கின்றது. அதான் இங்கு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இவ்வாறு குறைந்தது 2 மூலக்கூறுகளை இணைத்து எழுதி சிஸ் வடிவத்தை தெளிவாக காட்டாவிடின் உமக்கு புள்ளிகள் வழங்கப்படாது விடலாம். இது மனதில் இருத்த வேண்டும். இது இயற்கை பல்பகுதியங்களில் ஒன்றான ரப்பருக்குரிய முக்கியமான விஷயம். இங்கே அடுத்ததாக ஒரு சின்ன குறிப்பை தருகின்றேன். டிரான்ஸ் பாலி ஐசோப்ரேன் எவ்வாறு அமையும் பாருங்கள். இந்த CH2 கூட்டங்கள் கார்பன் கார்பன் பிணைப்புகளின் எதிர்ப்புறங்களில் காணப்படுகின்றன. இது முனைவு அற்றது அல்லது முனைவுத்தன்மை குறைவானது. எனவே மீளியல்பு குறைந்தது, எலாஸ்டிசிட்டி குறைவு. இதனை ரப்பர் என்று குறிப்பிடுவதில்லை. இது எதற்காக? இதனை ஒரு கடந்த கால வினாவிலே கேட்டிருந்தார்கள். இந்த சிஸ் பாலி ஐசோப்ரேன் டிரான்ஸ் பாலி ஐசோப்ரேன் என்ன இயல்புகளை குறிப்பிட்டிருந்த ஒப்பிட பார்த்தார்கள். இந்த சிஸ் பாலி ஐசோப்ரேனில் ஒத்த கூட்டங்கள் ஒரே புறம் அமைந்து செல்வதால் அது மூலக்கூற்று இடைவிசைகள் கூடியது. இதனால் மீளியல்பு கூட, எலாஸ்டிசிட்டி கூட. ஆனால் டிரான்ஸ் பாலி ஐசோப்ரேனில் ஒத்த கூட்டங்கள் எதிர்ப்புறம் சென்று அமைவதனால் மூலக்கூறுகளில் முனைவுத்தன்மை குறைவு. மூலக்கூறுகளுடைய இடைவிசைகள் மிக நலிதாகின்றன. எனவே இழுவிசை விகாரம் கூட. இழுத்த இடத்திற்கு மீண்டும் சென்று அமைய வேண்டியது இல்லை. ஆகவேதான் இந்த டிரான்ஸ் பாலி ஐசோப்ரேன் ஒரு பயனுள்ள பதார்த்தம், அதாவது ரப்பரை போல் பயனுள்ளது அல்ல. இதனை மனதில் கொள்ளுங்க. நல்லது மாணவர்களே, இந்த ரப்பர் கைத்தொழில் செயற்கை ரப்பர்களை நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த வகையிலே ஒரு செயற்கை ரப்பர் நியோப்ரின். இந்த நியோப்ரினின் எளிய அலகு குளோரோப்ரின். இதனுடைய மூலக்கூறின் கட்டமைப்பு அருகில் தந்துள்ளேன். மெதைல் கூட்டம் அமைந்த இடத்தில் ஒரு குளோரின் உண்டு. ஆனால் இது செயற்கையாக ஆக்கப்படுகின்றது. இதிலே குளோரின் அமைகின்ற காரணத்தினால் கிருமி தாக்கங்கள் குறைவு. எனினும் இந்த Cl பிணைப்பானது ஓசோனால் பாதிக்கப்படக்கூடியது. அது கவனத்தில் கொள்ள வேண்டும். இது செயற்கை ரப்பருக்கு ஒரு நல்ல உதாரணம். பிரிதொரு செயற்கை ரப்பருக்குரியது 2 எளிய அலகுகளுக்குரியவை. ஸ்டைரீன் பியூட்டா டைஈன் ரப்பர், சுருக்கமாக SBR என அழைக்கப்படும். எமது புதிய பாடத்திட்டத்தில் இவை முக்கியமானவை அல்ல. ஆயினும் இயற்கை ரப்பர் பற்றிய உமது அறிவை கொண்டு நீர் சில சமயங்களில் இத்தகையவற்றுக்கு விடையளிக்க நேரிடலாம். கட்டாயம் அல்ல, ஆனால் சந்தர்ப்பம் உண்டு. அதனுடைய கட்டமைப்பும் அருகே தந்துள்ளேன். அது SBR. இதனை விட வேறும் பல செயற்கை ரப்பர்கள் உண்டு. கார்பனிற்கு பதில் சிலிக்கனை கொண்ட ரப்பர்களும் உண்டு. அவை உயர் வெப்பத்தை தாங்கக்கூடியன. அத்தகைய வாகன இயந்திரங்களில் எல்லாம் உயர் வெப்பத்தை தாங்க வேண்டிய இடத்தில் சிலிக்கன் ரப்பர்களும் காணப்படுகின்றன. இதன் அடுத்ததாக நாங்கள் இந்த இயற்கை ரப்பரில் ரப்பர் பால் இதுதான் அடிப்படையாக வரும். இந்த ரப்பர் மூலக்கூறுகள் அதனை சூழ ஒரு புரத அல்லது பொஸ்போ இலிப்பிட்டு படை கூடியதாக காணப்படும். இந்த ரப்பர் மூலக்கூறுகள் அதனை விட இந்த நீர், சிறிது வெல்லம், சிறிது பிசின்
இவை எல்லாரும் இணைந்து ஒரு கூழ் பதார்த்தமாக இந்த ரப்பர் பால் அமையும். இந்த ரப்பர் பால் சேகரிக்கின்ற முறைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ரப்பர் மரம் உண்மையாக அமேசன் காட்டிலிருந்துதான் அந்த ரப்பர் விதைகள் கடத்தப்பட்டு ஒரு ஆங்கில அறிஞரால் அது எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் இலங்கையிலும் அது பயிரிடப்பட்டது. 2000 அடி உயரத்துக்கு குறைந்த மலைச்சாரல்களில் இந்த ரப்பர் மரம் நன்கு வளரும், நல்ல பயனையும் கொடுக்கும். இந்த ரப்பர் பாலில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள், அது ஒரு கூழ் பதார்த்தம். ரப்பர் மூலக்கூறை சூழ புரத பொஸ்போ இலிப்பிட்டு படைகள், வெல்லம் தவிர நீர் கொண்ட ஒரு கூழ் பதார்த்தம். இதனால் இந்த ரப்பர் பால் சேகரிக்கும் போது ஒரு முக்கியமான இடர்பாட்டை நாம் எதிர்கொள்கின்றோம். இந்த ரப்பர் மரத்தில் ஒரு 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 ஆங்கிள், ஒரு வளைவாக அந்த மரத்தை கீறுவார்கள், பட்டையை கீறி எடுப்பார்கள். கீழே சிரட்டையை பொருத்தி அந்த சிரட்டைக்குள் இந்த பாலை சேகரிப்பார்கள். காலையிலே அதை கீறிவிட்டு மாலையிலே வந்து சேகரிப்பார்கள். ஆனால் அதற்கிடை இந்த ரப்பர் பாலில் உள்ள வெல்லம் வழியில் உள்ள நுண்ணங்கி தாக்கத்தால் நொதித்து புளிக்கும். புளிக்கும் போது அது கூச்சூட்டமாக மாற்றப்படும். இதனால் இந்த ரப்பர் பால் திரளும். சாதாரணமான பசும்பால் போன்றவை புளி சேரும் போது திரண்டு எவ்வாறு தயிர் போன்றன உருவாகின்றதோ அதுபோல இந்த ரப்பர் பாலும் திரண்டு விடும். எனவே அதனை தொழிற்சாலைக்கு எடுத்து செல்ல முன்பு இந்த திரள விடாது தடுத்திருத்தல் அவசியம். இதற்காக திரளல் எதிரி அமோனியா பயன்படுகிறது. அமோனியா இருக்கும்போது ஊடகம் காரமாக்கப்படும். கார ஊடகத்தில் நுண்ணங்கி செயற்பாடுகள் குறைக்கப்படும். தவிர இந்த புரதப்படை கார நீர்ப்பகுப்பு அடைந்து அங்கே பாருங்கள், COO- அயன்களும் அமோனியம் அயன்களும் அந்த ரப்பர் மூலக்கூறை சுற்றியுள்ள புரதப்படையில் அமைகின்றது. இந்த COO- அயன்கள் ஏற்படுவதனால் ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ள ரப்பர் திரள்வது தடுக்கப்படும். இதனால்தான் அமோனியாவை திரளல் எதிரி என்று அழைக்கின்றோம். அப்போ ரப்பர் சேகரிக்கப்படுகின்ற பாத்திரங்கள் அல்லது இந்த சிரட்டைகள் அமோனியாவால் அலசப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. இது திரளல் எதிரி. அப்போ அமோனியாவின் பயனில் அதுவும் ஒன்று. அது மட்டுமல்ல, ஊடகம் காரமாக்கப்படுவதால் நுண்ணங்கி தாக்கம் தடுக்கப்படுவதனால் இந்த புரதம் போன்றவை பழுதுறலும் தடுக்கப்படும். இல்லாவிட்டால் இந்த புரத படைகள் நுண்ணங்கி செயற்பாட்டுக்குள்ளாகும் போது ஒரு விரும்பத்தகாத மனத்தை உருவாக்கும். இதுவும் கார ஊடகத்தில் தவிர்க்கப்படுகிறது. நீங்கள் நன்கு அறிந்த ஒரு விஷயம், இந்த கருப்ப நீர் இந்த கல்லில் இருந்து, குறிப்பாக பனங்கல், கித்துள் கல், பனங்கல்லில் அதனை நொதிக்க விடாது பேணுவதன் மூலம் கருப்ப நீர் பெறப்படுகிறது. அந்த நொதித்தலை தடுப்பதற்கு அங்கே நீரிய சுண்ணாம்பை பயன்படுத்துகிறார்கள். என்றால் கார ஊடகத்தில் இந்த நுண்ணங்கி செயற்பாடுகள் தவிர்க்கப்படும். இங்கே ரப்பர் பாலில் அமோனியாவை பயன்படுத்துகின்றோம். அந்த சொல்லை கவனியுங்கள், அமோனியா ஒரு திரளல் எதிரி. தொடர்ந்து தொழிற்சாலைக்கு எடுத்து செல்லப்படும் ரப்பர் பால் பின்னர் கட்டியாக மாற்றப்படல் வேண்டும். திரண்டிருந்த ரப்பர் பாலை கட்டியாக மாற்றி சீட்ஸ், ரப்பர் தாள்களாக மாற்றுவார்கள். இதற்காக மென் அமிலங்களை சேர்ப்பர். இந்த மென் அமிலங்கள் என்ற போது குறிப்பாக ஃபோமிக் அமிலம்,
மெதனோயிக் அமிலம் அல்லது அசெட்டிக் அமிலம் பயன்படுத்தலாம். வெண்ணமிலங்களை பயன்படுத்தல் கூடாது. ஏனென்றால் அமிலம் வெண்ணமிலமாக இருந்தால் பூச் கூட்டம் புரோத்திரன் ஏற்றப்பட்டு நேரேற்றம் பெறும், மீண்டும் மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஆகவே திரளுகை தடைப்படும். எனவே மென்னமிலங்களை சேர்த்து காரத்தன்மையை நீக்கும் போது மீண்டும் COOH உருவாக பால் திரளும். இதனை சீட்ஸ் தாள்களாக மாற்றுவர். அதான் ரப்பர் தாள். பின்னர் இந்த திண்மநிலை உதாரணமாக புகை ஊட்டிய ரப்பர் தாள் போன்றவையாக மாற்றுகின்றோம். அதனைத் தொடர்ந்து திண்ம ரப்பர் சார்ந்த உற்பத்திகளை செல்கின்றார்கள். இந்த இடத்திலே வல்கனைஸ் படுத்தல் என்றொன்று முக்கியமாக அமையும். அதனை தொடர்ந்து பார்ப்போம். இங்கே இந்த டயர், ரப்பர், காற்றுடைப்பம், செருப்பு போன்றவற்றுக்கு திண்ம ரப்பர் சார்ந்த உற்பத்திகளே பயன்படுகின்றன. இதிலே முக்கியமாக வல்கனைஸ் படுத்தலும் அமையும். அதை தொடர்ந்து பார்ப்போம். மறுபுறம் இந்த இயற்கை ரப்பர் பாலை வல்கனைஸ் படுத்தால் பயன்படுத்துகின்ற சில உற்பத்திகள் உண்டு. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த ரப்பர் கையுறைகள். இப்பொழுது இந்த காலகட்டத்திலே நீங்கள் இந்த ரப்பர் கையுறைகளை பற்றியும் அறிந்திருப்பீர்கள். கிளவுசஸ், டிஸ்போசபிள், உடன் பயன்படுத்திய பின் எறிந்து விடுகின்ற வகைகள் எல்லாம் இந்த ரப்பர் பாலை அடிப்படையாக கொண்ட கை. அதைவிட இந்த ரப்பர் பால், இயற்கை ரப்பர் பால், நான் குறிப்பிட்டேன் அமோனியா சேர்க்காவிடின் திரளும் என்று. அப்படி திரளுகின்ற ரப்பர் பாலை எளிதில் ஆவியாகின்ற சேதன கரைப்பான்களில், உதாரணமாக பெட்ரோலில் கேசோலினில் கரைத்து இந்த ரப்பர் பதார்த்தங்களை ஒட்டுகின்ற பசையாகவும் பயன்படுத்துகிறார்கள். அது ரப்பரை நாங்கள் திரள விடாது தடுத்து கரைத்து வைத்த, அதாவது ஆய்வுக்கூடத்துக்கு தொழிற்சாலைக்கு சென்று திரள விடாது வைத்துக் கொள்ள, அது ஒரு வகை. தொடர்ந்து பாருங்கள். இந்த இயற்கை ரப்பர்லே ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த மூலக்கூறுகள் தமக்கிடையே வலிமையான இடைவிசைகள் அற்றன. நலிந்த லண்டன் விசைகள் அல்லது வந்தர்வால்ஸ் விசைகளை உடையன. இதனால் இந்த இயற்கை ரப்பரானது ஒரு பயன் உடைய ரப்பராக அமைவதில்லை கைத்தொழில் முறை. காரணம், மூலக்கூறுகளிடையே வலிமையான விசைகளின்மையால் மீள்தன்மை குறைவு, இழுவலு குறைவு, கடினத்தன்மை குறைவு. தவிர ஒரு விசையை பிரயோகிப்பின் இந்த மூலக்கூறுகள் ஒன்றின் மீது ஒன்று வழுக்கி செல்லும். அத்தகைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனையும் விட முக்கியமான ஒன்று, இவை சேதன கரைப்பான்களில் கரியக்கூடியன. எனவே கைத்தொழில் ரீதியில் நோக்கும் போது இந்த இயற்கை ரப்பர் பயனுடையது அன்று அல்லது குறைவு. எனவே இதனை ஒரு பயன் உறுதி கூடிய பதார்த்தமாக மாற்றுவதற்காக வல்கனைஸ் படுத்துகின்றார்கள். வல்கனைஸ் பண்றது என்பது இந்த ரப்பருடன் கந்தகத்தை சேர்த்து ஜிங்க் ஆக்சைடு போன்ற சில ஊக்கிகள் முன்னிலையில் தொழிற்படச் செய்வதன் மூலம் இந்த இரட்டை பிணைப்புகளில் சிலவற்றை உடைத்து, யாவற்றையும் அல்ல, சிலவற்றை உடைத்து மூலக்கூறுகளிடையே கந்தகத்தாலான குறுக்கு சங்கிலி பிணைப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இது இங்கு மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த கந்தகத்தால் சாதாரணமாக இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடையே ஒரு கந்தக குறுக்கு சங்கிலியில் 2 அணுக்கள் இருக்கலாம். எனினும் 8 அணுக்கள் வரை மாறுபடும். இந்த கந்தகத்தாலான குறுக்கு சங்கிலிகள் எவ்வாறு அமைகின்றன என்று
நான் மேலே காட்டியுள்ளேன். இந்த கந்தகத்தாலான குறுக்கு சங்கிலிகள் அமையும் போது நீட்டச் சங்கிலி கூட்டற் பல்பகுதியமான இயற்கை ரப்பர் வலைப்பின்னல் குறுக்கு சங்கிலி பல்பகுதியம் முடிவதாக மாறுகின்றது. முப்பரிமாண பல்பகுதியம். இந்த கந்தக குறுக்கு சங்கிலிகள் ஏற்படுவதன் மூலம் ரப்பரின் மீள்தன்மை, இழுவலு, கடினத்தன்மை கூடும். அதனை விட சேதன கரைப்பான்களில் கரையும் தகவு குறையும். எனவே கைத்தொழில் ரீதியில் இது ஒரு பயன் உறுதி கூடிய பதார்த்தம். இதனைத்தான் வல்கனைஸ் படுத்தல் என்று குறிப்பிடுகின்றோம். வல்கனைஸ் படுத்தல் கந்தகத்தின் அளவை பொறுத்து அந்த ரப்பரின் உறுதித்தன்மையை, கடினத்தன்மையை மாற்றும். 1 முதல் 3 வீத கந்தகம் பயன்படுத்தினால் மென் வல்கனைஸ் படுத்தல் ஆகும். பலூன் போன்றவை மென் வல்கனைஸ் படுத்தப்பட்ட ரப்பர். சுமார் 25 முதல் 35 வீதம் கந்தகம் பயன்படுத்தினால் கந்தகத்தாலான குறுக்கு சங்கிலி பிணைப்புகளின் எண்ணிக்கை கூடும். இதனால் ரப்பரில் கடினத்தன்மை கூடும், இழுவலு குறையும். இதற்கு நல்ல உதாரணம் எபனைட். எபனைட் ஒரு ரப்பர், ஆனால் ரிப்புத்தன்மை கூடியது. இது வல்கனைஸ் படுத்தலில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள். மேலும் இந்த வல்கனைஸ் படுத்தலில் தேவையை பொறுத்து வெவ்வேறு ரசாயன பதார்த்தங்களும் கலக்கப்படுகின்றன. ஒரு முறை கடந்த கால வினாப்பத்திரம் ஒன்றிலே சுண்ணாம்பு, கால்சியம் கார்பனேட்டும் இந்த வல்கனைஸ் படுத்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறி ஒரு வினாவை தொடுத்திருந்தார்கள். அதுவும் ஒன்று. இதனை விட வேறு வகை ரசாயனங்களும் பயன்படுத்தப்படும். நாம் அதனை பார்ப்போம். அதை விட இந்த வல்கனைஸ் படுத்தப்பட்ட ரப்பரை நான் மீண்டும் தெளிவாக குறிப்பிட்டேன், முப்பரிமாண வலைப்பின்னல் பல்பகுதி. எல்லா இரட்டப்பிணைப்புகளும் உடைந்து கந்தக குறுக்கு சங்கிலிகள் தோன்றுவதில்லை. கந்தகத்தின் அளவை பொறுத்து குறுக்கு சங்கிலிகளின் எண்ணிக்கை மாறுபடும். அது கடினத்தன்மையை கூட்டும். இது இயற்கை ரப்பர். இதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டி உள்ளது. இந்த இயற்கை ரப்பரை தொடர்ந்து இந்த பிளாஸ்டிக் உற்பத்திகளிலும், இந்த இயற்கை ரப்பர்கள், செயற்கை ரப்பர்களிலும் நிரப்பிகள், ஃபில்லர்ஸ் சேர்க்க வேண்டிய அவசியத்தை பற்றி குறிப்பிடுகின்றேன். இந்த இயற்கை ரப்பரில் நான் கூறியிருந்தேன், மூலக்கூறுகளிடையே நலிந்த கவர்ச்சி விசைகள், வலைப்பின்னல் அமைப்பு. இந்த ரப்பரின் மீட்டெழுச்சியை, பம்பென்ற இயல்பு, கடினத்தன்மையையும் கூட்டுவதற்காக பொதுவாக நுண்பொடியாக்கப்பட்ட கார்பன் துகள்கள் சேர்க்கப்படும். அவை இந்த வலைப்பின்னல்களுக்குள் சென்று அந்த இடைவெளிகளை நிரப்பும். இதனால் கடினத்தன்மை கூடும். உங்களுக்கு ஒரு வாகன டயரினதும் அந்த டயருக்குள்ளே உள்ள டியூப்பினதும் தன்மைகளை அவதானித்திருப்பீர்கள். வாகன டயர்கள் கடினத்தன்மை, அதுவும் கனரக இயந்திரங்களில் பயன்படுத்துகின்ற டயர்கள் மிக கடினத்தன்மை உடையவையாக அமைகின்றன. காரணம், அங்கே சேர்க்கப்படுகின்ற இந்த நிரப்பிகள், கார்பன் நுண்பொடியாக்கப்பட்ட கார்பன் நிரப்பிகள் அந்த கடினத்தன்மையை கூட்டுகின்றன. ஆனால் அந்த அளவுக்கு வாகன டயருக்குள்ளே உள்ள டியூப்புகள் அவ்வாறு அமைய வேண்டியது இல்லை. அங்கே கார்பனின் அளவு குறைவு. அப்ப இந்த முக்கியமான ஒரு நிரப்பி இந்த இயற்கை ரப்பரிலே நுண்பொடியாக்கப்பட்ட கார்பன், கார்பன் பிளாக் என்று இதனை சொல்வார்கள். ஆனால் இங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை எழுகின்றது. இந்த டயர் தேயும் போது
இந்த கார்பன் துகள்கள் சூழலே சேருகின்றன. இது ஒரு குறிப்பிடத்தக்க சூழல் மாசுறுத்தி. நீங்கள் சில சமயம் அவதானிக்கலாம், வேகமாக செல்லுகின்ற அல்லது தொடர்ந்து ஓடுகின்ற ஒரு வாகன டயரிலிருந்து ஒரு மனம் வெளிப்படும். இந்த கார்பன் தான் நெடிஞ்சு அல்லது தேயும் போது அந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. அது ஒரு குறைபாடு ஆயினும் தவிர்க்க முடியாது கார்பன் சேர்த்து. கார்பனை போல வேறு சில நிரப்பிகளும் சேர்க்கின்றார்கள். அந்த நிரப்பிகளும் உங்களுக்கு வெவ்வேறு வகையான ரப்பர்களை ஆக்க பயன்படுகின்றன. தொடர்ந்து இந்த பிளாஸ்டிக் அங்கும் சில நிரப்பிகள் சேர்க்கப்படுகின்றன. குறிப்பாக பிவிசி. இந்த பிவிசியை பொறுத்தவரையில் அது கடினமான ஒரு பாய். அங்கே அதிலேயும் பாருங்கள், நிரப்பிகள் தான் அந்த வெவ்வேறு நிறங்களை எல்லாம் உருவாக்குகின்றன. மின்சார வடங்களின் மேல் சில சமயங்களில் நாங்கள் இந்த பிவிசி குழாய்களையும் வைத்துக் கொள்கின்றோம். உரைகள் அல்ல, அதற்கு மேலே உள்ள பிவிசி குழாய்கள். அவை சற்று மென்மையானவை, இலகுவாக வளையக்கூடியவை. ஆனால் இந்த நீர்க்குழாய்கள் கடினமானவை. இங்கேயும் இந்த நிரப்பிகள் தான் பயன்படுகின்றன. இதிலே ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த பிவிசி குழாய்கள் அந்த முதலாவதாக இந்த மின் வடங்களின் மீது ஒரு கவச உரையாகவும் இந்த பிவிசி பயன்படுகிறது. நீங்கள் சில விளம்பரங்களில் பார்த்திருப்பீர்கள், அந்த பிவிசி தீப்பற்றாது என்று குறிப்பிடுவார்கள். அந்த தீப்பற்றும் தகவை குறைப்பதற்கு பொருத்தமான நிரப்பிகள் அங்கே பயன்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த நிரப்பிகளில் சில நெகிழ்தன்மையுடைய நிரப்பிகள். இந்த நெகிழ்தன்மையுடைய நிரப்பிகள் பிளாஸ்டிலைசர் என்று சொல்வார்கள். அந்த ரப்பர், அந்த வடம், மின்சார வடம் அல்லது கம்பி, அதற்கு மேலுள்ள கவச உரையுடன் சேர்ந்து இலகுவாக வளையத்தக்கதாக அமைகிறது. அதனால் அங்கே பயன்படுத்துகின்ற அந்த பிவிசி கவசங்கள் வளையும் தன்மை அல்லது நெகிழும் தன்மையுடையாக அமைய வேண்டும். இதற்கு பொருத்தமான இலக்கிகள் சேர்க்கப்படும். அதனைத் தொடர்ந்து மாணவர்களே, அப்ப தீப்பற்றும் தகவை குறைக்க பொருத்தமான இலக்கிகளையும் சேர்க்கும்படி குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த களி ஊதா கதிர்கள், யூவி ரேஸ், இவற்றின் பாதிப்பை குறைப்பதற்கு பொருத்தமான நிரப்பிகளும் இந்த பிவிசியில் சேர்க்கப்படுவதுண்டு. இவ்வாறு வெவ்வேறு வகை பிளாஸ்டிக்குகளில் வெவ்வேறு வகையான நிரப்பிகள் சேர்க்கின்றார்கள். பில்லர்ஸ், இயற்கை ரப்பருக்கு சேர்க்கப்படுவது கந்தகத்தை சொன்னேன். அதே போல அந்த கந்தகம் சேர்த்து வல்கனைஸ் படுத்தியதன் பின்னர் கடினத்தன்மையையும் மீட்டெழுச்சியையும் கூட்டுவதற்காக நிரப்பி கார்பன் பிளாக் சேர்க்கப்படும் என்று குறிப்பிட்டேன். இதே போல பிவிசியில் நெகிழ்தன்மை, தீப்பற்றும் இயல்பை குறைத்தல், யூவி கதிர்களின் இதுகளை குறைத்தலுக்கு பொருத்தமான சில இலக்கிகள் சேர்க்கப்படும் என்று குறிப்பிட்டேன். அவையும் நிரப்பிகள் தான். இதனை விட இங்கே வருகின்ற ஒரு சின்ன பிரச்சனை, இந்த பயன்படுத்துகின்ற இந்த பில்லர்ஸ் நிரப்பிகள் எமது உடலிலும் சில பாதிப்புகளை உருவாக்கலாம். அகச்சுரப்பிகளை பாதிக்கின்ற தன்மை உண்டு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக, ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எதிர்மறை விளைவை கொடுப்பதாக அமைகின்றது. ஒரு நன்மையும் உண்டு, அட்வான்டேஜஸ், மற்ற கரைக்காக எதிர்மறையான தன்மைகளை விவையாக்குவது உண்டு. இதனை நான் காவலிலும் குறிப்பிட்டேன். தொடர்ந்து மாணவர்களே, நாம் இன்னும் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டும். இந்த பிவிசியில் ஏற்கனவே அது கட்டமைப்பை சொல்லியிருந்தேன். வைனைல் குளோரைடு, இந்த CCl பிணைப்பு
யூவி கதிர்களால் பாதிக்கப்பட்டு HCl-ம் சூழலுக்கு இழக்கப்படலாம். அணுநிலை குளோரினும் உருவாகும், HCl-ம் சூழலுக்கு இழக்கப்படலாம். அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க சூழல் மாசுறுத்தியில் உண்டு. ஆயினும் இது பயன்படுத்தப்படுது. நல்லது மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இன்று பார்த்த இந்த பாலிமர்ஸிலே நன்மைகள் பல உண்டு. அதே நேரத்தில் சூழலில் பெருமளவு பாதிப்பையும் இவை கொடுக்கின்றன. இந்த பாலிமர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஆரம்பத்திலிருந்தே அந்த பல வகையான பாலிமர்ஸை குறிப்பிட்டு கொண்டு வந்திருந்தேன். இந்த பாலிமர்ஸை பொறுத்தவரையில் உதாரணமாக இந்த பாலிடெட்ராஃப்ளோரோஎதீன் ஒட்டும் தன்மை குறைவு, வலுவழுப்பானது. இதனால் இந்த சமையல் பாத்திரங்களில் ஒட்டும் தகவற்ற நான்ஸ்டிக் ஃபேன்ஸில் பயன்படுத்தப்படுகின்றது பூச்சாக. ஆனால் இது சுரண்டப்பட்டு உணவில் சேர்தல் நச்சுத்தன்மையை கொடுக்கும். எனவே உலோக கரண்டிகளை இதற்குள் பயன்படுத்தக்கூடாது. இதனையும் மறக்க வேண்டாம். இது வருகின்ற சில பிரச்சனைகள். இதே போல இந்த பொலித்தீன் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பெருமளவு பயன்படுத்துகின்றோம். இந்த பொலித்தீன் மற்றது பொலித்தீன் சார்ந்த வேறு உற்பத்திகளை பயன்படுத்துகின்றோம். இது இன்றைய சூழலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பது உங்களுக்கே தெரியும் இல்லையா? மிகப்பெரிய பாதிப்பை இந்த பொலித்தீன் பதார்த்தங்கள் எங்களுக்கு கொடுக்கின்றன. இங்கே சேர்க்கப்படுகின்ற அடிட்டிவ்ஸ், கூட்டல் பதார்த்தங்களை சொல்லியிருந்தேன். வல்கனைஸ் படுத்தல் பயன்படுத்தேன்னு சொல்லியிருந்தேன். மேலும் மாணவர்களே, சூழல் மாசுறலையும் மனதில் கொள்ளுங்கள். இந்த பொலித்தீன் தற்போது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இது உட்கார், PVC-யின் உட்கார், பிளாஸ்டிக் பொருட்கள் உட்கார், இடத்தை அடைக்கும். அது மட்டுமல்ல, இவற்றை எரிக்கும் போது சில சமயங்களில் நச்சுத்தன்மையான வாயுக்களும் வரும். எரிந்தும் இவை அற்று போக செய்ய முடியாது. அது மட்டுமில்லை, இந்த விலங்குகள் இந்த பொலித்தீன் பதார்த்தங்களை விழுங்கி விடுகின்றன. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், முகநூல்களில் கூட அதை பற்றிய பிரச்சனைகளை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் இந்த பொலித்தீனுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றது. ஆயினும் அதன் பயன்பாடு தவிர்க்கப்பட முடியாது, ஆனால் குறைக்கப்பட வேண்டிய ஒன்று. அது காலப்போக்கில் அது மாறும் என நம்புகிறேன். எனவே இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அல்லது இங்கே நாங்கள் கதைத்த விடயங்கள் என்று ஈவன் இயற்கை ரப்பரா இருந்தாலும் கூட வல்கனைஸ் படுத்தலில் வாடுகின்ற பிரச்சனையை கூட குறிப்பிட்டேன். அந்த வல்கனைஸ் படுத்தப்பட்ட ரப்பரை எரிப்பதனால் சூழலில் SO2, H2S போன்றன சேரும். அதுவும் சூழல் மாசடைதலில் குறிப்பிடத்தக்க ஒன்று. எனவே இந்த சூழல் மாசடைதல் என்ற அடுத்த ஒரு பகுதி அத்தியாயத்தில் சில முக்கிய விடயங்களை இங்கே குறிப்பிட்டேன். பொலித்தீனுக்கு பதில் நீங்கள் அதுக்கு மாற்று வழிகளை கைப்பற்ற புறப்படுங்கள். அது அவசியம். ஏனென்றால் இந்த பொலித்தீன், இந்த ரப்பர் போன்றவற்றில் தேங்கி நிற்கின்ற மழை நீர் டெங்கு நுளம்பு போன்றவற்றின் பாதிப்பை கூட கொடுக்கின்றது. நல்லது, இன்றைய தினம் நாம் பாலிமர்ஸ் என்ற ஒரு முக்கியமான விடயத்தை கருத்திருந்தோம். கடந்த ஒரு சில வருடங்கள் இதனை காணவில்லை. எனினும் இவை மீண்டும் தோன்றலாம், வினாவாக வரலாம். புள்ளியிடலில், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்சனில் கூட இவை வர முடியும். எனவே பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய சிலபஸை விட சற்று வித்தியாசமாகத்தான் இவற்றை அணுகுகின்றோம். இங்கே ரப்பருக்கு கூடிய இடத்தை கொடுக்கின்றோம். நல்லது மாணவர்களே, அடுத்ததாக உங்களுக்கு நாம் நன்றி கூறி எதிர்வரும் பரீட்சையில் நீங்கள் இந்த கைத்தொழில் ரசாய வினாவை விட வேண்டாம். அது சுலபமானது. நாங்கள் அன்று ஒரு கலந்துரையாடல் கூட குறிப்பிட்டிருந்தோம். 7ஆம் கேள்வி, 8ஆம் கேள்வி போன்றவை நீங்கள் நேரத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய கேள்விகள். 10ஆம் கேள்வியும் சுலபமானது, நீங்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடிய பகுதி என்று கூறி உங்களை மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அந்த நிகழ்விலே நாம் தாவர வளம்,
தாவரத்தை அடிப்படையாக கொண்ட சில விடயங்களை பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய NIE வெளியிடுந்த தேசிய கல்வி நிர்வாகத்தின் யூனிட் 14க்குரிய அந்த புத்தகத்தை பார்த்து கொண்டு வாருங்கள். அதிலே நாங்கள் அடுத்த முறை வாசனை திரவியங்கள் அல்லது எசென்சியல் ஆயில்ஸ் எனப்படுகின்ற காற்று தைலங்கள், அவை தவிர அது தொடர்பான சில உத்திகள், நுட்பங்கள், வினாகிரி, எதைல் ஆல்கஹால், மதுசாரம் தயாரிப்பு என்பவற்றையெல்லாம் பார்ப்போம். இந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் என்றது தற்போது நீங்கள் அறிவீர்கள். இந்த சானிடைசர்ஸ் உங்களுடைய கையை போட்டு அடிக்கடி